வணக்கம் மக்களே, ஹலோ கைஸ். ஸோ எல்லாருமே வந்து ஆஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன்ஸில் பரபரப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எஸ், உங்களோட ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பயங்கர தீவிரமாக வந்து படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஃபோர் தட், ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கேட்டலிஸ்ட்டை நான் ஆட் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். என்னடா கேட்டலிஸ்ட்டுன்னு பேசுகிற, கெமிஸ்ட்ரிக்கு வர போறியானா? இல்லை ஃபிசிக்ஸ் தான், ஒரு சேஞ்சுக்காக சொன்னேன். நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா என்னன்னு பார்க்க. ஸோ நான் பேசிக்லி வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து போட்டுருக்கேன். உங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நீங்கள் வந்து எப்படி வந்து டைம் அலோகேட் பண்ணி ஒர்க் பண்ணணும், ஸோ தட் யூ கேன் ஸ்கோர் குட் அண்ட் உங்களோட பேப்பரில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ரெடியூஸ் பண்ணி அப்ரோச்சிங் டு சென்டம் எப்படி கொண்டு வரதுன்றது தான் இந்த டைமிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, இஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் வியூவிங் திஸ் சேனல் அண்ட் திஸ் வீடியோனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பின்னாடி ஹெல்ப் ஆகும். அதுக்கு நான் ஆஷூரி. ஸோ வாங்க வித்தவுட் ரெண்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்கலி ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 15 1 மார்க்ஸ். ஸோ அந்த 15 1 மார்க்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 minutes. ஸோ அந்த 10 minutes நீங்கள் எப்படி அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமிங் டு த worst பார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15ல் உங்களுக்கு 5 கிரியேட்டிவ் இல்லை இன்டீரியர் 1 மார்க்ஸ் கொடுத்துட்டு 10 தான் புக் பேக் இருக்குன்னா, புக் பேக் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் மனப்பாடமும் பண்ணியிருப்பீங்க. சிலர் நானும் அப்படி தான் பண்ணிடுறது. புக் பேக் தானே, ஸோ எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சால் இட் இஸ் ஃபார் பெட்டர். அண்ட் அப்படி இல்லைனாலும் இந்த கொஷனுக்கு இது ஆன்சர்னு சொல்லிட்டு புக் பேக் மெமரி பண்ணிக்கிட்டு தான் உங்களால் வந்து டைமை வந்து அந்த இடத்துல வந்து சேவ் பண்ண முடியும் ஃபார் தி எக்ஸாம் பர்பஸஸ். ஸோ இந்த 10 புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 minutes எழுதி முடிச்சலாம். ஏன்னா இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் தெரியும். ஸோ கடற்கரை வந்து எழுதி முடிச்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் இன்டீரியர் 1 மார்க்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு இல்லை சால்வ் பண்ணி இல்லை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -dB/dt அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிற சொன்னாங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டாலுமே கூட மற்ற இருக்கக்கூடிய 5 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணி போட்டாலும் ஈச் கொஷனுக்கு 1 நிமிஷம்னாலும் உங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ தட் நீங்கள் 10 நிமிஷத்தில் 1 மார்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். முடிஞ்சா அடுத்து வந்து என்ன கொஷின் வரீங்க, 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ 6 2 12. ஸோ ஒரு கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். 2 மார்க் தானே, எல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் தான். பட் உங்களுக்கு நான் வந்து இங்கே சஃபிஷியன்டான டைம் தரேன். ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எழுதுதில்ல, அந்த ஸ்பீட் எடுக்காதில்ல நம்மளோட வண்டி. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை. பட் மேக் ஷோர் தட் இந்த 5 minutes ஆர் 4 minutes வந்து தாண்டி நீங்கள் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் இட் வில் ஹெல்ப் யூ டு சேவ் யுவர் டைம் ஃபார் செக்கிங் தி ஆன்சர்ஸ் அண்ட் த கொஷின் நம்பர்ஸ் அட் தி எண்ட். ஸோ அதை பற்றி நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன். பட் நீங்கள் 5 நிமிஷம் ஒரு கொஷனுக்கு வச்சாலுமே கூட 30 minutes 6 5 30 minutes உங்களால் 2 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ தட் 1 மார்க்ஸ் 10 minutes, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes. ஸோ டோட்டலி வந்து 40 minutes ஆஃப் யுவர் எக்ஸாம் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கும். அண்ட் தென் 6 3 18 3 மார்க் பார்ட்க்கு வந்து வரீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஷனுக்கு மேக்ஸிமம் 8 minutes வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ 6 8 48, அப்ராக்சிமேட்லி 50 minutes வந்து எடுத்துக்கோங்க இந்த 3 மார்க் செக்ஷனை வந்து கவர் பண்ணுறதுக்கு. இஃப் யூ guys completed தி 2 மார்க் செக்ஷன் ஆஸ் ஃபார் அஸ் சூனர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 3 மார்க்கையும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ உங்களோட ரைட்டிங் ஸ்பீட் அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை முடிச்சிட்ட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அனலாக் கிளாக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி பெட்டர் டு கேல்குலேட் டைம்ஸ் இன் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ டைம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து முள் வந்து 12 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் 5 நிமிஷத்தில் முடிக்கணும், ஏதோ ஒரு கொஸ்டின் 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ டிஜிட்டல் வாட்சாக இருந்தால் நம்பர் தான் காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 17. ஸோ 5 நிமிஷத்தில் முடிக்கணும்னா 10 17 + ஒரு 5 10 22. இப்படி வந்து மைண்டு ஒர்க் ஆக அதை ஆட் பண்ணுறதுக்குலாம் நம்மளோட மைண்ட் வந்து அங்கே தரக்கூடாது. இதே அனலாக் கிளாக் அனலாக் வாட்சஸ் யூஸ் பண்ணுறப்ப முள் இங்கே இருக்கா, ஸோ 5 minutesனால் இவ்வளோ அளவு, இந்த முள் இங்கே வரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து ஈஸியாக வந்து அசியூம் பண்ணிக்கும். எனக்கு அப்படி தான் ஒர்க் ஆகுது. நான் காலேஜே படிச்சிருந்தாலும் என் வாட்ச் இங்கே தான் இருக்குது ஒரு நிமிஷம். ஸோ என்கிட்ட ஸ்மார்ட் வாட்சுமே இருந்தாலும் அது ஒரு பக்கம் தூங்கிட்டு தான் இருக்குது. எங்கன்னா வெளியே போனால் போடுவேனே தவிர ஸ்டில் நவ் திஸ் அனலாக் வாட்ச் ஹெல்ப்ஸ் மீ அ லாட். ஸோ இந்த முள்ளை பார்க்குறப்பே நமக்கு வந்து ஒரு ஐடியா வரும்ல, ஸோ இந்த முள் இங்கே வரத்துக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் டீட்டெயில் இப்போ எங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் ஸ்கீம்ஸ் இருக்குது காலேஜில். ஸோ அந்த 10 மார்க் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டைமிங் வந்து ஒரு 10 மார்க்கு 15 minutes. ஸோ முள் இங்கே இருக்குன்னா, ஸோ இங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே நான் அந்த 10 மார்க் முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் இதில் இங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அந்த டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கும் மைண்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3 மார்க் பார்ட் வந்து முடிச்சிடுறீங்களா, ஸோ 15 minutes. ஸோ ஈச் கொஷின் கேரிஸ் 8 minutes. ஸோ தட் 48 minutes, அப்ராக்சிமேட்லி 50 minutes வந்து இந்த 3 மார்க்ஸ் வந்து முடிச்சிடுறீங்க. ஸோ தட் 50 + 30 + 10, அஃப்கோர்ஸ் இட் இஸ் 80 + 10 90 minutes வந்து நீங்கள் அன்டில் 3 மார்க் செக்ஷன் வரையும் முடிச்சிருவீங்க. அண்ட் ஸ்டெப்பிங் இன்டு தி 5 மார்க் செக்ஷன். ஸோ 5 மார்க் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷனுக்கு தாராளமாக 15 நிமிஷம் எடுத்துக்கோங்க. பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் a lot of derivations and சில கொஷின்ஸில் டயக்ராம்ஸ் போட வேண்டியது இருக்கும். டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி கரெக்டாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டா போதும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், நீட் அண்ட் ஃபேராக
நீங்கள் வந்து பயாலஜி ரெக்கார்டு கொண்டு டயக்ராம் வரையில் ஓகேவா. ஸோ அந்த டயக்ராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதில் இருக்கணும். அதில் என்னென்ன நோட்டேஷன்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணுமோ அந்த லென்த்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணினாலே போதும். டயக்ராமில் வந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளஸ்ட் ஸ்டெப்ஸாக இருந்தாலும் அது எழுதிடுங்க. இப்போது ஒன்றும் இல்லை, டேரெக்டாக இப்போ ஒரு கூலம்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1/4πε0 Q1 Q2 R². ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டேரெக்டாக ஒரு 2 ஸ்டெப்பு ஸ்கிப் பண்ணி போகிறதுக்கு பதிலாக முடிஞ்ச அந்த 2 ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பு நடுவில் இன்பிட்வீன் சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் வந்து எழுதுங்க. பிகாஸ் நீங்கள் போகிற டெரிவேஷன் வந்து அதிகமான ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பையன் வந்து எப்படி எப்படியெல்லாம் வருதுன்னு புரிஞ்சு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டிருக்கான். அண்ட் தென் இது ஒரு பாயிண்ட்டாக எவாலுவேட்டருக்கு தெரிஞ்சாலும் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் கவர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீட்டெயிலாக ஒரு 3 பேஜுக்கு எழுதியிருக்கீங்க, 3 பேஜுக்கு மேலே தாண்டி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, ஒரு டீட்டெயிலுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாகவே எழுதியிருக்காங்க. திட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் அப்படின்ற மைண்ட் செட் வந்து எவாலுவேட்டருக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ தட் அப்படி பார்த்துக்கோங்க. உங்களோட டெரிவேஷன்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுங்க, பட் டயக்ராமில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஈச்ன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 75 மினிட்ஸ் வந்து டோட்டலாக ஆகும். அண்ட் தென் பேசிக்கலி இது எல்லாத்தையும் வந்து டிப்பிக்கலி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 90/75 இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டோட்டலி 15 மினிட்ஸ் வந்து மிச்சம் இருக்கும். ஸோ இந்த 1/4 மணி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி நீங்கள் ஃபிசிக்ஸ்ன்றதுனால ஈஸியாக டெரிவேஷன்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு 5 மார்க்கையும் சீக்கிரம் முடிச்சுட்டு மோர் தென் 15 மினிட்ஸே உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். எனக்குலாம் கிட்டத்தட்ட ½ hour கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதி முடிச்சதுனால. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே டைமை கீப் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 2 மார்க்கில் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டக்குன்னு வாங்க. அஃப்கோர்ஸ் உங்களால் முடியும், நீங்கள் பண்ணிடுவீங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் இந்த 15 மினிட்ஸ் இருக்குல்ல, இந்த 15 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து ஜென்ரல் செக். அதாவது நீங்கள் எதிர்க்க ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக 2 மார்க்ஸில் ஏதாவது விட்டுட்டிங்களா, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டெஃபினிஷன் ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்கலாம், கீ டேர்ம்டு டெஃபினிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் வந்து அந்த டிஃபைன்டு சென்டென்ஸாக எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான மார்க் இருக்கும். லைக் எலக்ட்ரிக் ஃபீல்டோட சில லைக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் வந்து வேர்ட்ஸ் மாறாமல் எழுதுறது தான் வந்து இட் இஸ் குவைட் பெட்டர், பிகாஸ் இட் இஸ் செட் ஆஃப் டிஃபைன்டு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே எழுதணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதுகிற ஆன்சர்ஸ் கரெக்டாக, டெரிவேஷன்ஸ் கரெக்டாக, அண்ட் யூனிட் போட வேண்டிய இடத்துல யூனிட் போட்டிங்களா, சம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா, அந்த ஆன்சர்ஸில் ஏதாவது கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்ற ஜென்ரல் செக்லாம் வந்து இந்த 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் தரமாக பண்ணிவிட்டு அந்த 10 மினிட்ஸில் செக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, ஸோ ஜென்ரல் செக் ஒரு வாட்டி முடிச்சிட்ட பிறகு அந்த ஒரு கொஷனுக்கும் முடிச்சிட்ட பிறகு லைன் போடணும்ல. ஸோ அந்த லைன் போடுற வேலைலாம் வந்து அங்கேயே முடிச்சிருங்க. 10 நிமிஷத்தில் முடிச்சிட்ட பிறகு மிச்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஸோ அந்த 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் நீங்கள் பிளண்டர் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, அதாவது யானைக்கும் அடிசருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிளண்டர் மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. ஈவன் இந்த பிளண்டர் மிஸ்டேக்னு எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, செஸ் விளையாடுறதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிகாஸ் எவ்வளோ பெரிய வேர்ல்டு சாம்பியனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுக்கு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணாங்கன்னா ஈவன் த வேர்ல்டு சாம்பியன் கேன் மேக் பிளண்டர் மிஸ்டேக்ஸ். ஸோ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்படி தான் நீங்கள் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸாம்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணல. ஸோ அந்த ப்ரெஷர் சினாரியோவில் நீங்கள் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ நல்லா சொல்ல விரும்பலை. இந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் 1 மார்க்ஸ் இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சராக, ஆப்ஷனை கரெக்டாக போட்டிருக்கோமா, அந்த ஆப்ஷனுக்கான ஆன்சர் தான் கரெக்டாக எழுதியிருக்கோமான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் அது முடிச்சிட்ட பிறகு எல்லா கொஷின்ஸும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு கரெக்டான கொஷின்ஸ் அண்ட் கரெக்டான சப்டிவிஷன் தான் போட்டிருக்கீங்களான்றதை என்ஷூர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிசிக்ஸ் பேப்பர் முடிஞ்சு. ஸோ இந்த 75 மார்க்ஸ் நீங்கள் ஆப்வியஸ்லி ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் ஃபார் செக்கிங்கும் வந்து இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் என்னோட 11th and 12th ஸ்டாண்டர்டில் ரெண்டுத்துலேயுமே வந்து 97 மார்க்ஸை செக்யூர் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ரொபோஸ்டு சொல்யூஷன், இட் இஸ் ப்ராக்டிகலி எக்ஸ்பிரிமெண்டட் சொல்யூஷன். அண்ட் நான் இது 2 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் 11th நான் ப்ராப்பராக இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் 12th பக்காவாக இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணேன். இட் ஹெல்ப்டு மீ அ லாட். அண்ட் உங்களுக்கும் வந்து இது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஃபைண்ட் திஸ் வீடியோ டு பி யூஸ்ஃபுல், டூ ஹைப் த வீடியோ. புதுசாக யூடியூப்ல அப்டேட் வந்திருக்குல்ல, அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ தட் the video can suggest for many of the students similar to you. And yes, நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி அன்லிஸ்டடில் போட்டு நான் உங்களுக்கு ஸ்கெடியூலில் போட்டிருப்பேன். என்னோட சேனலில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான ஹெல்ப் வேணும்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதும் கமெண்ட்டாக சொன்னீங்கன்னா நான் படித்து தெரிஞ்சுப்பேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். குட் பை, சியர்ஸ்.